அடுத்த வாரம் சனிக்கிழமை அவங்க பிளான் பண்ணபடி போவாங்களா மறுபடியும் பிரச்சாரத்துக்கு? இல்லை, அவரே சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த வாரம் இல்லைங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு அடுத்த வாரத்துக்கு மட்டும் இல்லை. இப்போதைக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஒரு சோகமான மனநிலையிலேருந்து அவர் இன்னும் வெளியில் வந்திருக்க மாட்டார் கட்டாயமாக. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி வந்து உறுத்திட்டே இருக்கும். நம்மளால் அந்த இத்தனை உயிர்கள் போயிருச்சேங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்தலைங்கிறது எனக்கு பெரிய குறையாக இருந்துச்சு. இப்போ அவர் ஏர்போர்ட் போகும்போது செய்தியாளர்கள் கேட்கும்போது நிச்சயமாக நின்று அவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு அவர் போயிருந்தாருன்னா அது வேறு. அவர் எதுவுமே சொல்லாமல் கடந்து போனது எனக்கு ரொம்ப உள்ளபடியாக எனக்கு கோபமே வந்துச்சு, இது செஞ்சுருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ நான் கேள்விப்படுற தகவலெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து யார்கிட்டையுமே பேசலை, அப்படி வந்து ஒரு மன இறுக்கத்தில் இருக்கார். அவரை சுற்றி யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் கோபமும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் கூட அவர் பாட்ட கார் எடுத்துக்கிட்டு இந்த பாதுகாப்பு வர்றவங்க யாருமே இல்லாமல் அவர் கிளம்பி பட்டினப்பாக்கம் வந்திருக்கார். அவங்க யாருக்குமே அறிவிக்கலை. அவர் பாட்ட கார் எடுத்துகிட்டு அவர் பாட்ட வந்திருக்கிறாரு. அங்கே என்ன சந்திப்புக்காக போனாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அவரை நெருங்கி பேசுவதற்கு இப்போ யாருமே தயாராக இல்லை. அப்படி ஒரு மனநிலையில் அவர் இருக்கார். லாகின் 360 கரியருக்கு தேவையான எல்லா ஐடி கோர்ஸும் இருக்கு. ஃபீஸ் வெறும் 4999 தான்.